லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க கூப்பிடுறாங்க. கொஞ்சம் 2 டீமும் மேல வாங்க. ஏமாப்ல, நம்மள மேல கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, இவங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? ஒருவேளை சிறப்பா தோத்ததுக்கு சர்டிபிகேட் எதுவும் கொடுப்பாங்களோ? அது இல்ல மாமா, நம்ம சர்டிபிகேட் வாங்கும் போது கைத்தட்ட ஆள் வேணும்ல, அதுக்கு தான். ஏப்பா பழனி, சந்தோஷமா நீயும் உன் பொண்டாட்டி வந்து மேல வந்து ஓஹோன்னு கை தட்டுங்க. போலாமா? வாங்க, நீங்க வாங்க, வாங்க, கை தட்டுங்க. வாங்க, வாங்க. என்னமோ பெருசா சொன்னீங்க. படிக்காத தற்குறி காமராஜரை பத்தி பேசி கைத்தட்டலும் வாங்கிட்டா, ஓட்டும் வாங்கிட்டா. சமமா இருந்தா கூட திருகல் பண்ணி ஏதாவது ஆட்டத்தை கழிச்சு விட்டுருக்கலாம். ஆனா சிதம்பரம் வந்து இப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இனி அதை பேசி என்ன பண்ண? வாங்க, அவங்க ஜெயிச்ச அசிங்கத்தை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்படலாம். அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன். நீ என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செயல்ல காட்டுறேன். என்ன மாமா கவுண்டர் பண்ணி டயலாக்லாம் பேசுறேன்? நேத்து தாண்டா கராட்டக்காரன் படம் பார்த்தேன். அதுல கவுண்டர் பண்ணி டயலாக் எல்லாம் பிக்கப் பண்ணி பின்னிட்டு இல்ல. மாமா, மாமா, நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல, நாம ஜெயிச்சிட்டோம். இது நிச்சயமா உங்க ஆசீர்வாதத்துல கிடைச்ச வெற்றிதான். அப்படியெல்லாம் இல்லம்மா. நல்ல விஷயம் என்னைக்குமே ஜெயிக்கும். நல்லவங்களும் என்னைக்குமே ஜெயிப்பாங்க. என்ன, ரெண்டுமே ஜெயிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பாங்க. இந்த நாள் நீ ஜெயிச்ச அந்த நாள். எனக்கு பிறந்த பிள்ளைங்க கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கம்மா. உன்னைய மகன் தான் சொல்லணுமா? நான் செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை ஓ மூலமா கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நான் நினைச்சது நிறைவேறிடுச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. நீ நிச்சயமா சாதிச்சு காட்டுவ. மாமா, அதுக்கு எனக்கு உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே வேணும். நான் கஷ்டப்படும் போது எப்படி எனக்கு ஆறுதலா வந்து நின்னியலோ, அதே மாதிரி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் என்ன முறையா நீங்க தான் வழி நடத்தணும். உங்க எண்ணத்தை தான் நான் திட்டமா செயல்படுத்தணும். அதுக்கு நீங்க என்னைக்குமே உறுதுணையா கூடவே இருக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பமா. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. நீ என்னைக்குமே நல்லா இருப்ப. உனக்கு என்னோட ஆசீர்வாதமோ என்னோட துணையோ என்னன்னைக்கும் இருக்கும். மாமா, இதுக்கு மேலே நம்மளால அசிங்கப்பட்டு இருக்க முடியாது. நாம எம்பிட்டு பணத்தை இறைச்சி என்ன பண்ண? அந்த படிக்காத தற்குறி நம்மள ஜெயிச்சிட்டாலே. கடைசி நேரத்துல வந்து உங்க அப்புச்சி இப்படி பண்ணிட்டாரு மருமகளே. மகளே இல்ல மகளே இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி டிராமா பண்ணிட்டு கடைசியில அவளுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காரு. அதானே அம்பட்டு மிரட்டியா அந்த அமுதாக்கே ஓட்டு போட்டார்ல அப்புச்சி. எல்லாரும் திட்டம் போட்டு நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு ஓட்டு போட்டாங்க. முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி
நம்ம நடக்க போறத மட்டும் தான் பேசணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமுதா தேர்தல்ல ஜெயிச்சு சான்றிதழ் வாங்க போறா. அவ கைக்கு கரஸ்பாண்டன்ட் போஸ்டிங் போக போகுது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே அவ முன்னாடி கையை கட்டி நிக்க வேண்டியதா. அப்படி ஒரு அவமானத்தை என்னால தாங்க முடியாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் மாமா, யோசிங்க. நடக்காத மருமகளே, நடக்காது. அவ ஜெயிச்ச சர்டிபிகேட்டை வாங்கவும் முடியாது, அவ கரஸ்பாண்டண்டா ஆகவும் முடியாது. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சார். இந்தாங்க சார். சார் இந்தாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல்ல நடந்த கரஸ்பாண்டன்ட் தேர்தலில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பழனி அவர்களை தோற்கடித்து அமுதா அவர்கள் ஜெயிச்சதுனால நம்ம ஸ்கூலோட புது கரஸ்பாண்டண்டா அமுதா அவர்களை நியமனம் பண்றோம். ஜெயிச்சதுக்கான சான்றிதழை இப்ப அவங்களுக்கு வழங்க போறோம். திருமதி அமுதா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழை நமது பள்ளி சார்பாக நமது கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்கள் அமுதா அவர்களுக்கு வழங்குவார்கள். நிறுத்துங்க. சட்டப்படி இந்த தேர்தல் செல்லாது. அப்புறம் எப்படி ஜெயிச்ச சான்றிதழ் வழங்குவீங்க? இந்த தேர்தல் செல்லாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. யாருங்க ஸ்டே வாங்கினது? ஆப்போசிட் பார்ட்டி தான். நினைச்சேன் இவனுங்க விளையாட்டே இருக்கும்னு. தேர்தலில் முறைகேடு இருக்குன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. எங்க ஸ்கூல் நிர்வாகம் முறையா நடத்துற தேர்தலை நீங்க எப்படி செல்லாதுன்னு சொல்லலாம்? கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட அனுமதி வாங்கி அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது. இதுல எந்த முறைகேடும் நடக்கல.
அதுக்கு சாட்சியே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். சார், நீங்க என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தகவல் சொல்ல வந்தவன். சார், என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தோத்த ஆத்திரத்துல ஏதோ பொய்யான கேஸ் கொடுத்தா நீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம இங்க வந்துருவீங்களா? ஹலோ மிஸ்டர், நீங்க என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எது பேசுறதா இருந்தாலும் இனி கோர்ட்ல முறைப்படிதான் நீங்க பேசணும். அங்க போய் வச்சுக்கோங்க உங்க ஆர்கியூமெண்ட் எல்லாம். என்கிட்ட எல்லாம் சும்மா சத்தம் போடாதீங்க. சார், அவங்களாம் யாருமே நல்லவங்க இல்ல. அவங்க பக்கம் நியாயமும் இல்ல. வீணா வந்து தகராறு பண்ணாதீங்க. என்னமா நீயும் புரியாம பேசுற? எல்லாருக்கும் என்னால தனித்தனியால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது கோர்ட்டு சமாச்சாரம். ஸ்டே வாங்குனதுதான். இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த தேர்தல் செல்லாது. ஐயா, என்னய்யா படிச்சவங்க நீங்க இப்படி தகராறு பண்ணலாமா? எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே. அம்மா, கோர்ட் உத்தரவை மீறி நீங்க எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா கோர்ட் உத்தரவை மீறின குற்றத்துக்காக ஸ்கூல் நிர்வாகி மொத்த பேரையும் ஏன் உங்க குடும்பத்தையும் சேர்த்து கைது பண்ண வேண்டியது வரும். பாத்துக்கோங்க. இந்த பாருங்க, கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம முடிவுல பிடிவாதமா இருக்கிறது எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இனி இந்த தேர்தல் செல்லுமா செல்லாதாங்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் யாருன்னு கோர்ட்டு தான் முடிவு சொல்லணும். அது வரைக்கும் நாம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என் புருஷன் கனவு நிறைவேற போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். அது நினைக்காது போல இருக்கே. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. நம்ம மாமா ஆசைப்பட்டபடி இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு அமுதாதே வருவா. அவங்களால வெற்றியை தள்ளி போடவே முடியாது. அதை தடுக்க முடியாதுக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. உண்மைசா, வெற்றி அவங்ககிட்ட இருந்து தள்ளி போட்டாச்சு. அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம பறிக்கிறது? ஜட்ஜி இங்க கொஞ்ச நேரத்தில் வரப்போறாரு. விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். நியாயம் அவங்க பக்கம் தானே இருக்கு. தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா போகும். ஜட்ஜு வருவாரு, தீர்ப்பை சொல்லுவாரு. ஆனா அவர் நியாயமான தீர்ப்பை தான் சொல்லுவாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? நியாயம் யாரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்ல போற தீர்ப்பு நம்ம பக்கம் தான் இருக்கு. ஏன்னா அவரை பணம் கொடுத்து வாங்கியாச்சு. பணத்தை வச்சு எதையுமே பண்ண முடியாதுன்னு சொன்னால, நாம அந்த பணத்தை வச்சே நீதியையே வாங்கியாச்சு. நீதி தேவதையோட கண்ணை மட்டும் இல்ல, வாயையும் பணத்தால அடைச்சாச்சு. அதனால இந்த தேர்தல் செல்லாது. நாம தான் ஜெயிச்சோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வந்து அறிவிப்பார். ஏய், எப்படி குமரேசா? சூப்பர்யா. நாம எந்த தப்பும் பண்ணல. நாம எதுக்கு பயப்படணும்? நீதியும் நேர்மையும் நம்ம பக்கம் இருக்கு. அவங்க எங்க போனா என்ன? தீர்ப்பு எப்படியும் நம்ம பக்கம் தான் வரும். நாம தான் ஜெயிப்போம். அதெல்லாம் இந்த காலத்துல ஜெயிக்காதுமா. இது கலிகாலம். இங்க காசுதான் எல்லாத்தையும் பேசும்.
கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மேல வரலான்னு பார்த்தா இப்படி காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்க நினைக்கிறாங்களே. அமுதாமா, இப்ப என்னம்மா பண்றது? நியாயத்தையே காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இத நாம யார்கிட்ட போய் முறையிடுறது? எப்படி இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சட்டம் தான் நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு துணையா இருக்கணும். அதையும் அவங்க காசு கொடுத்து வளைச்சிட்டாங்கன்னா நம்மளால இனி எதுவும் பண்ண முடியாது. என்னம்மா அமைதியா இருக்க? என்னம்மா பண்றது இப்போ? அப்போ அம்புட்டு தானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ மாமா ஆசைப்பட்ட மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம மாத்த முடியாதா? ஏழை பசங்களுக்கு படிப்பே கிடைக்காதா? என்னத்தா அமைதியாவே இருக்க? இப்ப நாம என்ன பண்றது? அதான் சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை காட்டி நம்ம போராடி பார்ப்போம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இதை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க வாங்க. சார், என்ன சார் நடக்குதுங்க? என்னதான் நடக்குது சொல்லுங்க. நியாயமா தானே தேர்தல் நடந்துச்சு. அத நீங்க தானே எல்லாரும் முன்னாடியும் என்னனிய? அதுல எதுவும் தப்பு நடக்கலையே. முறையா வாக்கு என்னன்னதுக்கு அப்புறம் தான் வெற்றியா அறிவிச்சிய. இப்படி எல்லாமே சரியா இருக்கும்போது தேர்தல் முறைகேடுன்னு எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. என்ன இப்படி சொல்றாங்க? சரி, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புறீங்கல்ல? அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு முடிவை சொல்லட்டும். நீ ஏன் பயப்படுற? நான் எதுக்கு சார் பயப்படணும்? வரவக நியாயத்தை விசாரிக்கிறவங்களா இருந்தா நான் எதுக்கு சார் பயப்பட போறேன்? அவங்க தான் தீர்ப்பை முன்னாடியே எழுதி வச்சு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் எப்படி? என்னடி வளர்ற? தோத்துருவோங்கிற பயத்துல இல்லாதது போலாததையும் சொல்லிட்டு இருக்கியா? யார்? நானா? நீங்க தான் தோத்ததை தாங்கிக்க முடியாம இப்படி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், ஜட்ஜி வந்து விசாரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. ஆமா சார், நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோம். நீங்க எல்லாரும் சாட்சி. ஜெயிச்சது எங்க அமுதா பிள்ளைதான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்ல? அப்புறம் என்ன இதுக்கு இவனுங்க கேஸ் போட்டானுங்க? ஜட்ஜி வந்து விசாரிக்கணும். இல்லனா இது சரிப்பட்டு வராது. நாங்க இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டோம். ஆமாங்க ஐயா, நாங்க ஒத்துக்க மாட்டோம். இவங்க என்ன சார் ஒத்துக்கிறது? நாங்க முறையா கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டோம். இனி எதுனாலும் சட்டம் தான் பேசும். யாரும் அதை மறுத்தெல்லாம் பேச முடியாது. சட்டத்தை நீங்க விலை கொடுத்து உங்க சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? ஜட்ஜி வந்து விசாரிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. ஆமா சார், இதுக்கு நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் சார். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். ஐயா ஐயா, இவங்க நீதிபதிக்கே காசு கொடுத்து காரியம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க தானே முறையா ஜெயிச்சிருக்கோம். காசு வாங்கின நீதிபதியே வந்து சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவர் எந்த தீர்ப்பு சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமா சார், நாங்க ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்றோம்ல. ஒத்துக்க முடியாது, பாத்துக்கங்க. ஒத்துக்க முடியாது. இவங்க எல்லாம் அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வரும்போது இதே மாதிரி கத்திட்டு இருந்தாங்க, போலீஸ் வந்து புடிச்சு போயிடும். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? பிரச்சனை பண்றதான உனக்கு வேலையே?
சித்தப்பா சித்தப்பா விடுங்க சித்தப்பா விடுங்க சித்தப்பா விடுங்க. இவங்களுக்கு எல்லாம் நல்லது சொன்னா எங்க புத்தியில உரைக்க போகுது? ஜட்ஜ் ஐயா வரட்டும், அவங்க வந்து தீர்ப்பு சொன்னாதான் இவங்க புத்திக்கு எல்லாம் உரைக்கும். என்ன அமுதா என்னத்தா பேசுறீங்க? அவனதான் ஜட்ஜுக்கு காசு கொடுத்து வழக்கு வாங்கிட்டானுங்களா? நீதான் அவர் வந்தா எல்லாம் கேட்டு தீர்ப்பு அவங்க பக்கம் போயிடுன்னு சொன்ன. இப்ப என்னடா இப்படி பேசுற? அங்க பாருங்க ஜட்ஜி யாருன்னு. நம்மாலு